திராவிட மாடல் என்றாலே திருட்டு உருட்டு மாடல்தான் என்பதற்கு சான்றாக மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சன் செய்திகளில் நேற்று அயப்பாக்கம் ஹவுசிங் போர்டு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக கோலமிட்டு பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக செய்தி வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தமிழ் ஜனம் ஊடகம் அந்த மக்களை நேரடியாக சந்தித்து மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக வீட்டு வாசலில் கோலம் போட்டது ஏன் என்று பெண்களிடம் காரணம் கேட்டபோது அந்த கோலத்தை தாங்கள் போடவே இல்லை என்றும், திமுகவினரே காலையில் வந்து வாசலில் நீரூற்றி மகளிரணி மூலமாக அனைத்து வாசல்களிலும் கோலம் போட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் அந்த வீடுகளில் இருக்கும் பெரும்பான்மையான குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் 3 மொழிகள் படித்து வருவதை ஒப்புக்கொண்டதோடு தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் கூடுதலாக ஒரு மொழியை கற்பது கண்டிப்பாக வரும் நாட்களில் அவசியமானது என்று கூறி தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அடுத்தவர் வீட்டு வாசலை கூட ஆட்டையை போடும் இந்த உருட்டு வேலைகளை எல்லாம் ஆர்எஸ்பி ஊடகங்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளாது என்றாலும் திமுகவின் பருப்பு இங்கு இனி வேகப் போவது இல்லை. அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக ஊதிப்பெருக்கும் போலி பலூன்கள் எல்லாம் அடுத்த நிமிடமே உடைக்கப்பட்டுவிடும் என்பதைத்தான் அண்ணாமலை அவர்களது நேற்றைய சரவடியான பேச்சு வெளிக்காட்டியிருக்கிறது. பால்டாயில் பாபு மற்றும் சொல்றா பார்க்கலாம் போன்ற வாசகங்கள் இணையத்தில் அதிரடியை கிளப்பியிருப்பது மறுக்க முடியாத உண்மை.